Yogambal slip sambar podi, rasapodi, idli dosa molaha podi, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணினா அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி கேட்டேன்னா, தோசைக்காய் அப்படின்னு ஒன்று உண்டு. அதை மலபார் வெள்ளரிக்காய் அப்படின்னு சொல்லுவாள். இதை வச்சு ஒரு சப்ஜி. இதை நீங்கள் கூட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தொட்டுக்கிறதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், சப்பாத்திக்கு வேணாலும் சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் இது பண்ணலாம். பட் நம்ம இன்றைக்கி பூண்டு மட்டும் யூஸ் பண்ணல, வெங்காயம் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். எண்ணெய் விடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒன்று பெருசாக, அண்ட் ஒரு 4 பச்சை மிளகா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன் மாதிரி, அதையும் இதில் போடுறேன். 2 வரமிளகாயும் போடுறேன். இந்த ஸ்டேஜில் பூண்டு வேணுங்கிறவா நிறையா பூண்டு நசுக்கிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த தோசைக்காய் சப்ஜி ஆந்திராவோட ஸ்பெஷல் இது தான். அவள் தான் இது நிறையா பண்ணுவாள். அதில் அவள் எக்கச்சக்க காரம் பூண்டு எல்லாமே யூஸ் பண்ணி தான் பண்ணுவாள். எங்களுக்கு இங்கே பிடிக்காது, அதனால நாங்கள் பூண்டு யூஸ் பண்ணல. பட் இது குழந்தைகளுக்கெல்லாம் சாதமாகவே பிசைஞ்சு சாப்பிட்டுடுவா. நல்லாயிருக்கும். இது சாதம் பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், நீங்கள் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ரசம் சாதத்துக்கெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்லாம். ஆர் நீங்கள் இது தயிர் சாதத்துக்கு கூட தொட்டுன்னு சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்லாம். நல்லா மெயினாக சுட சாதத்தில் நெய் விட்டு இதை பிசைஞ்சு சாப்பிட்டேன்னா ரொம்ப ஜோராக இருக்கும். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி. நான் இதில் துவரம்பருப்பு வேக வச்சது தான் ஒரு கரண்டி போட போகிறேன். பைத்தம்பருப்பு போடுறேன்னாலும் பைத்தம்பருப்பு போட்டு பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் அது. இது 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1 டீஸ்பூன் மிளகா பொடி, 2 இருக்குது. இது இதில் ஆட் பண்ணுறேன். பார்த்தாலே தெரியறது இல்லையா உங்களுக்கு? பச்சை மிளகா வேறு, வரமிளகா வேறு, மிளகா பொடி வேறு எல்லாம் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இது 2 தக்காளி, இதையும் இதில் ஆட் பண்ணுறேன். பட் இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நிறைய கிடைக்கும் கடையிலெல்லாம், எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. இதை நீங்கள் 1 பார்ட்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நீங்கள் அப்படியே குக்கரில் போட்டு பைத்தம்பருப்பு ஒரு கரண்டி போட்டு எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு மூடி 3 விசில் வாங்கி எடுத்தேன்னாலும் கூட்டும் ரெடி ஆகிடும் உங்களுக்கு. தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போடுறேன். மூடி போட்டு வதங்க விடலாம். இந்த மலபார் வெள்ளரிக்காய் தோசைக்காய்ங்கிறது மஞ்சள் கலரில் பெருசாக இருக்கும், பார்த்துருப்பேன் எல்லோரும். தோல் சீவிட்டு நடுப்புற இருக்கிற விதை எல்லாமும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெந்துடும் இது. தக்காளி வதங்கினப்புறம் இதை போடலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தக்காளி மசிட்டோம். ஸோ தக்காளி மசிஞ்சிருக்கு. இந்த தோசைக்காயை இதில் ஆட் பண்ணலாம். இந்த தோசைக்காய் எவ்வளோன்னு கேட்டேன்னா, இது ஒரு 1/2 கிலோ தோசைக்காய். இது காய்க்கு தேவையான ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இதில் ஒரு 1 கப் தண்ணி விடலாம். ரொம்ப வேண்டாம், ஜஸ்ட் ஒரு கப் தண்ணி விடுங்க. ஏன்னா தோசைக்காயே கொஞ்சம் தண்ணி விட்டுக்கும். அப்புறம் ரொம்ப தண்ணியாக போயிடுதுன்னா உங்களுக்கு கெட்டியாக வரவே வராது. பட் இதெல்லாம் இந்த காயெல்லாம் எப்படி சமைக்கிறது என்ன பண்ணுறதுன்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது.
பார்த்தேன்னா ஆந்திராவில் வந்து இது இந்த மாதிரி ஒரு சப்ஜி பண்ணுவாள். அப்புறம் இதை வந்து தொகையலாக பண்ணுவாள். அந்த தொகையல் வந்து அப்படியே அதான் சொல்கிறேன் காரசாரமாக இருக்கும் அவளோட இதெல்லாம். அது சாதம் எந்த சாதமாக இருந்தாலும் அவளுக்கு தொகையல் இல்லாமல் சாப்பிடவே முடியாது. டெய்லி அவளுக்கு ஏதாவது ஒரு தொகையல் இது பண்ணிப்பாள். இதில் பண்ணுவாள், கோவக்காயில் பண்ணுவாள், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே தொகையல் பண்ணிப்பாள். ஸோ அவளோட டைப் ஆஃப் இது மாதிரி. ஸோ நம்ம அதையும் ட்ரை பண்ணணுமே அப்படின்ட்டு தான் நான் அது பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் என்னோடய தொண்டை இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு யோசிப்பேன்னு நினைக்கிறேன். தொண்டை வந்து எனக்கு கொஞ்சம் தீபாவளிலேருந்தே இப்படி தான் இருந்துருக்கு. நானும் நிறையா வைத்தியம் பண்ணிட்டேன், நிறையா கஷாயம்லாம் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டேன். ஓகே, பார்க்கலாம், சரியாயிடும் நினைக்கிறேன், நம்புகிறேன். கொஞ்சம் டைம் ஆகிடுத்து தான், 20 நாளைக்கு கிட்ட ஆகிடுத்து, சரியாயிடணும். ஆனால் கோல்டு காஃப் அதெல்லாம் போயிடுத்து, குரல் மட்டும் இப்படியே மாறிடுத்து. நானே ஆற்றுல சொல்லின்னு இருக்கேன், ஒரு கால் இனிமேல் இப்படி தான் ஆகிடுமோனோ, குரல் இப்படி தான் இருக்குமோனோ, சேஞ்ச் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்படி மாறலன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு உங்களெல்லாம் பாடி கழுத்த இருக்க மாட்டேன், அவ்வளோதான். பேசி கதை சொல்லி கண்டிப்பாக கழுத்திருப்பேன். அது நிச்சயமாக இந்த குரலை வச்சுட்டு கூட பண்ணுவேன். பாடி கழுத்த இருக்க மாட்டேன், அவ்வளோதான். ஸோ இது நல்லா வேகட்டும், பார்க்கலான்னு. ஸோ இதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் ஆர் நெல்லிக்காயில் சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க. இதோ கரைச்சிட்டே இருக்கேன் நான். இதுவும் நல்லா வெந்துன்ருக்கு. ஏன்னா இதில் வந்து இந்த புளிப்புத்தன்மை ரொம்ப இருக்காது. நம்ம வந்து 2 தக்காளி தான் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து இந்த வெள்ளரிக்காயோட ஃபேமிலிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் சல்லுன்னு இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து எப்பயுமே நிறைய உப்பு, உரப்பு, காரம் எல்லாம் போட்டு பண்ணுறதுக்கு இதுவே காரணமே இதுதான். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெந்திருக்கு. இதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க, கூட்டு சேர்ந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான். இல்லை எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் இப்படியே இருக்கட்டும் அப்படி சொன்னீங்கன்னா ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவே நிறைய தண்ணி விட்டுக்கிற காய் இது, அதுதான், அதனால தான் கம்மியாக தண்ணி விடுங்கன்னு நான் சொன்னேன். இந்த சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் இதை வந்து கெட்டியாக ஒரு 1/2 கப் தண்ணியில் கரைச்சிருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் வேக வச்சு துவரம்பருப்பு, பைத்தம்பருப்பு உங்கள் சௌகரியம், ஒரு 2 கரண்டி இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வேக விடலாம். இதில் வந்து நிச்சயமாக பூண்டு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவளை கண்டிப்பாக பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது இதில் வந்து அதே மாதிரி கரம் மசாலா பொடி வேணுங்கிறவா கரம் மசாலா பொடி போட்டுக்கோங்க. நான் போடலை இப்போது, ஜஸ்ட் இதை மூடி வைக்கிறேன். ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு இது மூடி இருக்கட்டும். திறந்துட்டு கொத்தமல்லி போட்டோன்னா ஜோரான தோசைக்காய் சப்ஜி ரெடி. இதை நீங்கள் சுட சுட நெய் போட்டு சாதம் போட்டு சாப்பிட்லாம். இல்லை ரசம் மட்டும் பண்ணிட்டு ரசத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம். இல்லை இதை இது பண்ணிவிட்டு தொகையல் சாதம், எனி தொகையல் உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த தொகையல் பண்ணி சாப்பிடுங்க. நான் சொன்ன மாதிரி விரைவில் அந்த கோவக்காய் தொகையல் இல்லாமல் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அது. ஐ திங்க் இதுவும் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த தோசைக்காய் எப்படி சமைக்கிறதுன்னு தெரியாது, நிறைய பேர் பண்ணிட்டுருப்பேன், நான் இல்லைன்னு சொல்லலை. புதுசாக சமைக்க ஆரம்பிச்சிருக்கிற குழந்தைகளுக்குலாம் தெரியல, இது எப்படி பண்ணணும்னு தெரியாது, இது என்ன காயினே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக ரொம்ப உபயோகமாக இருக்கும். இது வந்து நீங்கள் தாராளமாக எல்லாருமே சாப்பிட்லாம். டயபிட்டிஸ் பேஷண்ட், வயசானவா, குழந்தைகள், ப்ரெக்னென்ட் உமன் எல்லாருமே எடுத்துக்கலாம். ஏன்னா இது நல்ல நீர் உள்ள ஒரு கரிகா. நல்லபடியாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் நீர் சேர்ந்த ஒரு இது சாப்பிட்றதே தான், நீர் இறங்கி இருக்கும் நல்லபடியாக. ஸோ எல்லாருக்குமே இது உபயோகமான ஒரு இதாக இருக்கும். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த காய். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த பச்சை புளி வாசனை போகிறதுக்கோசரம் தான் அதை மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் பச்சை புளியோடு கொதிக்கட்டோன்னு திறந்து வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்க விட்டோன்னா ரெடி ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் இதில் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளை பொடி சேர்ப்பேன்.
உங்கள் சௌகரியம். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் சேர்க்காதீங்க. எனக்கு வந்து எல்லாத்துலேயுமே ஒரு அசட்டு திதிப்பு இருந்தால் தான் அது. ஆனால் இது போட்டேன்னா இந்த புளிப்பு இந்த காரம் எல்லாம் ரொம்ப நன்னா எடுத்து காமிக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அரை டீஸ்பூன் வெள்ளைப்பொடி இல்லைன்னா நாட்டு சக்கரை ரெண்டுத்தில் ஏதானு ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா புளி விட்டுருக்கோம் அண்ட் சேம் டைம் காரம் நன்னா போட்டிருக்கோம். எல்லாமே நல்லா ஜோராக எடுத்து காமிக்கும். இந்த இது மேலே கொத்தமல்லி போட்டு அடுப்பை அணைச்சிருவேன். ஸோ ஜோரான தோசைக்காய் சப்ஜி ரெடி. இதை வந்து தோசைக்காய் சொல்லுவா, மலபார் வெள்ளரிக்காய் சொல்லுவா, எப்படி வேணால் நீங்கள் அதை இது பண்ணிக்கோங்க. பட் இந்த சப்ஜி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கண்டிப்பாக எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஹோப் இது எல்லாருக்கும் ஒரு உபயோகமான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.